வணக்கம், நாங்கள் தான் புரியுதா பாய்ஸ். டுடே December 31 நைட். இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ், ரெசார்ட். வழக்கமாக ஒரு 10-15 பசங்க சேர்ந்தாங்கன்னா, அதுவும் நியூ இயர் நைட் சேர்ந்தாங்கன்னா என்ன நடக்குன்னு நமக்கே தெரியும். ஆனால் இங்கே வெல்கம் டு புரிதா லாக்ஸ். வணக்கம் மக்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நியூ இயரோட செலிப்ரேஷன் தான். முதல் இது ட்ரெஸ் கோட் தான். பாத்தீங்களா, ஒரு மாப்பிள்ள ஸ்ரீலங்கா அதே மாதிரி எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஒரு தடவை எப்படி ரெடி ஆகுறாங்கன்னு ஒரு ஹோம் டூர் மாதிரியோ அப்படியே எதுவும் சேர்ந்த மாதிரி பார்த்தலாம். எல்லாம் ரெடி ஆகுறாங்க தரமா. பாத்ரூம்ல இருக்கான். பாத்ரூம் மாதிரி இப்ப காமிக்க முடியாது. டைம் எல்லாம் இருக்கு. இங்க பேரு 2 டைம் ஆயிடுச்சு. பட்டு ரெடி ஆயிடும்னா பகவாரமா என்கிட்ட சொல்ல முடியும், மட்டும் சீக்கிரமா கிளம்பிட்டு இருக்கான். அது ஒரு ஓஸ்டா இன்னைக்கு ஒரு வைப் ஆயிடு. எல்லாம் பட்டு ரெடி ஆகும். இவங்க பார்த்த மாதிரி மேல பசங்க இருக்காங்க, வாங்க அவங்களையும் பார்ப்போம். பாத்தீங்களா இல்ல, மாப்பிள்ள மாதிரி சூப்பரா நைன்லாம் அவர் ஆபீஸ் கூட இந்த மாதிரி கலக்குறாளே. உண்மையிலே உங்க வாழ்க்கையில சூப்பரா இன்னைக்கு ரெடி ஆகிறீங்க. இன்னைக்கு இல்ல, நாளைக்கு அவனே பாங்கடா, வெட்டு பாங்கடா. என்ன என் தம்பியை விளையாடுறீங்க? உங்களுக்கு பாத்துக்கிறீங்களா? இடுப்பு நிக்கல, இல்லன்னா மத்தவங்க பிரச்சனை. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. பார்த்தீங்களா, பசங்க இருக்கிற இடத்துல காசு குறையுமோ இல்லையோ, கண்டிப்பாக வயசு குறையும். பசங்கனாலே ஹாப்பி தானே. இது ஒன்றா இருக்க பசங்க முன்னாடி ஒரு பொண்ணு என்ட்ரியானா வணக்கம் மக்களே, எல்லாரும் உங்களுக்கு வணக்கம். ரொம்ப இங்கே வந்தது முதல்ல தேங்க்ஸ் மக்களே. ரொம்ப தேங்க்ஸ் எங்களை பார்த்ததுக்கு, எங்களுக்கு 10K கொடுத்ததுக்கு. இதில் நிறைய சின்ன சின்ன விஷயம் இருக்குது, சர்ப்ரைஸாவோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் ஒரு கேம், ஒரு பார்ட்டாக ஒன்று இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் விருப்பம்னா ஒரு கேம், சின்ன கேம் ஒன்று இருக்குது. டக்குன்னு முடிஞ்சிடும். ஒரு 5 பேராக டீம் பிரிஞ்சிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க. ஒரு சின்ன கேம் இருக்குது. அப்படியே இருக்கிறவங்க ஒரு 5 பேர், நீங்கள் ஒரு 5 பேர், நீங்கள் ஒரு 5 பேர், ஒரு டீமாக பிரிஞ்சிருங்க. ஒரு சின்ன கேம் என்னென்னா மோனோ ஆக்ட். ஒரு படம் சொல்றேங்க. உங்க டீம்ல இருக்க ஒரு 2 பேர், உங்க டீம்ல இருந்து ஒரு 2 பேர். உங்க டீம்ல இருந்து யாரு? எப்பவுமே வயசுல மூத்தவரா நம்ம போனா நைன் ப்ரோ டீம் தான். நைன் ப்ரோ, உங்க டீம் நீங்க தான் கேப்டனு. யார் அனுப்புற? உங்களே எதிர் டீமா இருந்தா கூட ஒரு தட்டலாம் கை. நீங்க கொஞ்சம் மோட்டிவ் பண்ணி கண்டுபிடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். தொப்பி போலீஸ் பண்ணுமா? அடிக்கா. சரி ஹீரோ திருட போலீஸா? சிங்கம், தடி கொம்பு, லத்தி கொம்பு அடிக்கிறது, விசாரிக்கிறது. கரெக்டா 20 செகண்ட்ல கண்டுபிடிச்சாங்க. ஓகே, டீம் பி ரெடி ஆயிட்டீங்க. டீம் பில யார் வரீங்க?
பாய்ஸ் கலகுங்க. 3 லெட்டர். ஆணி. சுத்தி. ராட்சசன். சூப்பரா சூப்பர் ரெக்கார்ட் பிரேக் 4 செகண்ட். சூப்பரா உண்மையிலே நல்ல ட்ரை. உங்களுக்கு நீங்களே கை தட்டிவாங்க. சூப்பர் அப்படியே வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ சூப்பரா வந்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ ரெண்டாவது செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இன் 2025, எக்ஸ்பெக்டேஷன் இன் 2026. அவ்வளோதான். இப்போ வந்து நானே ஸ்டார்ட் பண்றேன் எப்படி இதை எடுத்துட்டு போலான்ற மாதிரி. எனக்கு வந்து இந்த 2025 எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா வந்து உண்மையிலே சொன்னா ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படிலாம் சொல்றதுலாம் எதுவுமே இல்லை. நல்லா தான் இருந்தேன். நான் ஒன்றும் ஒரு மாடு மாதிரி அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியாக மாறணும். 24 விட 25 கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியாக மாறி இருக்கேன். 6ல் இன்னும் கொஞ்சம் மாறணும். என்னோட ஒர்க்லேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றத வந்து நினச்சிருக்கேன். மாறிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்தால் வந்து ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றதுன்னு தெரியல. 2025ல வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சூப்பராக போச்சு. ஆனால் இந்த வருஷம் போனதும் தெரில, சல்லுன்னு அதுக்குள்ளே ஒரு வருஷம் ஓடி போயிடுச்சு. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் இருந்தவங்கள என் கூட இருந்தவங்க டக்குன்னு எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் உண்டி கட்டி ஆன மாதிரி இருக்குது. 2026ல் வராமல் என் கூட இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். எனக்கு 2025 பார்த்தீங்கன்னா ஒரு மறக்க முடியாத இடம் ஆயிடுச்சு. நான் நிறையா விஷயம் இமேஜின் பண்ணி வச்சுருந்தேன். சிரிக்காத, எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு பிட்ரேல் எனக்கு நடந்தது. ஸோ அது இன்னும் டைஜஸ்ட் பண்ணி முடியாம தான் ஜாலியாக இருக்க மாதிரி சுற்றிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப பிளைண்டாக யாரையும் நம்பக்கூடாது, நம்ம செல்ஃப் பற்றியும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துருக்கேன். ஏன்னா அந்த ஒரு விஷயத்தால என் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண லாஸ் பண்ணேன். ஸோ அதோட வேல்யூ எனக்கு இப்போ தான் புரியுது. கிளாஸுக்கு ஒன்று ராயப்பேட்டா இன்னொன்று போகிறது, அந்த 2 கிளாஸுமே கையை விட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு கட்டத்தில் யோசிக்க வேண்டியதாச்சு, நான் மாசம்பள வேலைக்கு போய்க்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு. இன்னும் நான் கொஞ்சம் பெட்டராக்கி அது இன்னும் பெருசாக்க முடியுமோ ஆக்கின ஒரு லீடு தான். இப்போ எனக்கு 26ல் என்னோட 2 ஒர்க்கு 4 ஒர்க்காக மாற்றிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஸ்டார்டிங் நியூ இயர் வரப்போ நல்லா தான் ஆரம்பிச்சது. ஜனவரி வரைக்கும் நல்லா போச்சு. நடுவில் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்ஸ் நடந்துச்சு, டவுன்ஃபாலாக இருந்துச்சு. அது இன்னமும் வந்துட்டு தான் இருக்குது. கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியாக மாறி இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் 2026 இன்னமும் ஆகணும். பட் எனக்கு பிடிச்சது எல்லாமே நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஆசைப்பட்டது எல்லாமே 2025 வாங்கிட்டு இருந்தேன். 2026 கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஃபேமிலிக்காக மாறணும் ஒரு ஐடியா இருக்குது. 2025 வந்து நான் வந்து டீல் ஆகிட்டேன். 2026 என்ன நான் ஆகணும்னு ஆசைப்பட்றேன்னா மேனேஜராக அடுத்த கொஸ்டின் நானும் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கான ஒரு ஒர்க்கையோ ஹார்ட் ஒர்க்கையோ நான் அதை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு இந்த எல்லா டீமும் இதே மாதிரி எல்லாருமே இருக்கணும் என் கூடவே, அதான் என்னோட ஆசை. அவ்வளோதான். ஹாய் கைஸ், உங்கள் கூட இங்கே ரெசார்ட் வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா வந்து இந்த 25 ஃபுல்லாகவே ரெஸ்பான்சிபிலிட்டிஸால் இந்த ஒர்க்கு அப்படியே போயிட்டே இருக்குது. அட்மிஷன் லைஃப் மாதிரி இப்போ அப்பப்போ வந்து இந்த நடுவில் நம்ம 25ல் கொடைக்கானல் போனது, இப்போ இந்த ரெசார்ட்டு இந்தமாரி அப்பப்போ வந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 26லும் உங்கள் கூட இதுமாரி குரூப்பாக வந்து வரணும்னு ஆசைப்பட்றேன். 2025ல் பண்ண தப்பை வந்து 2026ல் பண்ணக்கூடாது. அது ஒரு விஷயம் பண்ணதுனால என் ஹேர் ஃபால் ஆச்சு, எனக்கு உடம்பு வெயிட் லாஸ் பண்ணேன், அந்த என் மென்டல் பீஸ் போச்சு. அந்த ஒரு விஷயம், அதாவது ஜனவரி டு மே வரைக்கும் ஐ வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்ட். நானாக தான் இருந்திருப்பேன். என் ஃபேஸில் ஸ்மைல் இருந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த மேக்கு அப்புறம் காலேஜ் முடித்தேன். அண்ட் தென் லைஃப்னா எனக்கு தெரிஞ்சுது. வேலை தேடினேன், ஒரு விஷயம் தப்பு பண்ணேன், அந்த தப்பால் நிறைய இழந்தேன். என் 2026ல் கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த மாதிரி இருக்கவே மாட்டேன். பழைய தாசாக வருவேன், பழையபடி அந்த சம்பியான ஃபேஸோட ஸ்மைலோட. நான் 2024 பற்றி சொன்னேன்னா அதில் தான் நிறைய டவுன்ஃபால், நிறைய கஷ்டம் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தாண்ட ட்ரை பண்ணி 2025லேயே அதை மாற்றிட்டேன். 2025ல் நல்லாவே இருந்திருக்கேன். இன்னொன்று நல்ல ஒரு விஷயம் நடந்ததுன்னா என்னோடய வேலை. இப்போ வேலைக்கு சேர்ந்து 3 மாதம் ஆகுது. நல்ல ஒரு இடத்துல வேலை கிடச்சிருக்கு. என்ன ஒன்று இப்போ 2025 வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் எனக்கு பெஸ்ட் இயர். ஏன்னா வந்து இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதே ஒரு பெரிய ட்ரிப்பு, மணாலி, ஒரு ட்ரீம் பிளேஸ் மாதிரி. அது நாங்கள் ஒரு 8 பேர்கிட்ட போனோம். எல்லாருமே செம்ம ஹாப்பியாக இருந்தோம். அப்போலேருந்து ஃபெப்ரு, மார்ச், ஏப்ரல் எல்லாமே நல்லா தான் போச்சு. மே மாதம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான மாதம். அது வந்து என் பிறந்தநாள். அவள் தான் என் பிறந்தநாள். அவள் தான்
அதுக்கப்புறம் இதே மாதிரி நெக்ஸ்ட் இயரும் போனோம், அப்படியே போயிட்டே இருக்கணும், உங்கள் கூட அப்படியே ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும். வேறு எதுவுமே நான் வந்து 2025 ஆசைப்பட்ட ஒரு விஷயம்னா, நான் காலேஜ் படித்த டிகிரி தான். என்னால் வாங்க முடியாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அவங்க முன்னாடி நான் வாங்கி காட்டுவேன். பாஸ் பண்ணிட்டேன் அடுத்த வருஷம். அதே மாதிரி எனக்கு நல்ல ஒரு ஜாபும் கிடச்சிருக்கு. எல்லாம் இவனாக தான் வந்தது. நான் மணாலி போகணுன்ற ஒரு பிளான் ஆரம்பித்தோடனே நான் கேட்ரிங்லேயே எதனா சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போதும் அந்த டைமுக்கு எதுவுமே சுத்தமாக காசு இல்லை. இவன் என்ன பண்ணால் பரவாயில்ல இஎம்ஐ கட்டிடலான்னு நான் ஏதோ ஒன்று நார்மலாக ஏதோ ஒரு வேலைக்கு போகலாம், ஜனவரியோட முடிச்சுட்டு இது பண்ணிடலான்ட்டு விட்டுடலான்னு நினச்சேன். ஆனால் அந்த வேலை தான் இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் இயரில் என்னன்னா ஒரு போஸ்டிங் தரதா பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த 1 இயரில் வந்து நல்லா இது பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு நெக்ஸ்ட். ரொம்ப நன்றி. முதல்ல வந்து உங்க மனசுல இருக்கிறத வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணது வந்து ரொம்ப நன்றி. இது மாதிரி வந்து நம்ம வீட்டில் பண்ணுவோமான்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு இடம் அமைஞ்சதே வந்து முதல்ல நமக்கே நம்ம ஒரு கிளாப் தண்ணி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ மெயினாக வந்து இப்போ இந்த வருஷம் இது பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் வருஷமும் இது எல்லாரும் இதே மாதிரி இருந்து விக்கி சொன்ன மாதிரி எல்லாரும் ஒன்றா அடுத்த வருஷம் இதே மாதிரி எல்லாருமே ஒன்றா இருக்க நம்ம முயற்சி பண்ணலாம். இப்போ டைமும் ஆயிடுச்சு, அப்படியே நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ கேக் கட் பண்ணுறது மட்டும் ரெடி இல்லாமா? யாரும் உங்களுக்கு கேக் தரல, நான் உங்களுக்கு கேக் விட்றேன். ஹாப்பி நியூ இயர். கட் ஆகிட்டாரு. கடைசியில் தான் மாட்டுது. ஸோ கேக் விட்டாச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ ஒரு சின்ன சர்ப்ரைஸ் வந்து எல்லாருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்து அப்படியே ஒருத்தரா நான் ஒருத்தர் கொடுக்குறேன், எனக்கு ஒருத்தர் கொடுங்க அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து யாருக்குன்னா வந்து ஃபயாஸ். அல்தாப். நன்றி. சஞ்சய். அபு. தலைவர் நவீன்குமார். தாஸ். எங்க அண்ணன் அரவிந்த் அண்ணன். ஹாப்பி நியூ இயர் புரிதா ஃபேமிலி. புரிதா ஃபேமிலி.
புரியுதா? ஹாப்பி நியூ இயர் 2026. ஹாப்பி நியூ இயர் புரியுதா ஃபேமிலி. மீண்டும் உங்க அடுத்த vlog-ஓட சந்திக்கிறோம். Have a great and wonderful year ahead.